தமிழகத்தில் மக்கள் தொகையை அதிகரிக்கும் வகையில் மூன்றாவது குழந்தை பெற பெற்றோர்களுக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையில மானிய கோரிக்கை விவாதத்துல பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வினோதமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள முன்வரக்கூடிய பெற்றோருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும். மக்கள் தொகை குறைவதால் தான் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டால் மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சலுகை அளிக்குமாறு திமுக பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசும்போது கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தமிழகத்தை பொறுத்தவரை நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற ஒரு நிலையிலேயே குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மத்திய அரசுடைய திட்டங்களை தமிழக அரசு முறையாக பின்பற்றி வருகிறது. இந்த நிலையில தொகுதி மறுசீரமைப்பு பணிகள்ல அதிக அளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலேயே தொகுதிகள் பிரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தொடர்ந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில திமுக சட்டமன்ற உறுப்பினர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் இப்போது ஒரு வினோதமான கோரிக்கையை சட்டப்பேரவையில முன்வைத்திருக்கிறார். மூன்றாவது குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு சலுகை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் சட்டப்பேரவையில அவர் உரையின் போது முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.